மனிதன் இறந்த பின் அவனது ஆத்மா எங்கே செல்லும்? தன் இறந்த உடலை பார்த்து ஆன்மா கதறி அழும். இறந்த உடலை பிரிந்த ஆன்மா எப்படியெல்லாம் யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் என்பதை பற்றி விஷ்ணுவின் கருட புராணம் சொல்வதை தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதினெட்டு புராணங்களில் ஒன்றுதான் கருட புராணம். ஒரு நாள் விஷ்ணுவின் வாகனம் கருடனுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. மரணத்திற்கு பின் மனிதர்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றதா? அவனுடைய கர்ம பலன் என்ன? அவன் எவ்வாறு சொர்க்க நரகத்தை அடைகின்றான் என்று கருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்கின்றார். அதற்கு மகாவிஷ்ணு, கருடனே, நீ நல்லதொரு கேள்வி கேட்டுள்ளாய். உன் கேள்விக்கான பதிலை தருகிறேன் என்று விஷ்ணு பகவான் கருடனுக்கு கூறும் புராணமே இந்த கருட புராணம். அதை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மனிதர்கள் உயிர் வாழும்போது மட்டுமல்ல, அவர்கள் இறந்த பின்பும் கூட மனித உடல்கள் தான் இறக்கின்றனவே ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை. ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டு என்றுதான் கூறப்படுகின்றது. அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்த பின் என்னதான் செய்கின்றது? மனிதர்கள் வாழும் பூலோகத்திற்கும் யமபுரிக்கும் இடையே 86,000 காதம் இடைவெளி இருக்கின்றது. அந்த யமலோகத்தில் எழும் யமராஜன் தான் பூலோகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆயுட்காலம் முடிந்ததும் அந்த ஆன்மாவை பிடித்து வரும்படி தன் யம தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த விகாரமான தூதர்கள் ஆன்மாவை அழைத்துக் கொண்டு யமபுரிக்கு வருவார்கள். அவர்களை பார்த்த யமன் அந்த ஆன்மாவை மீண்டும் அவன் இல்லத்திற்கே விட்டுவிட்டு 12ஆம் நாள் கழித்து அழைத்து வாருங்கள் என்று மீண்டும் யமதூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதனால் இறந்த அந்த ஆன்மா தன் இல்லத்திற்கு சென்று தன் உறவினர்களை பார்த்து பதறி நிற்குமாம். இடுகாட்டிலேயே 10 முழம் உயரத்திற்கு நின்று எரிந்து கொண்டிருக்கும் தன் உடலை பார்த்து ஓலமிட்டு அழும். ஒரு மனிதன் இறந்த பின் முதல் 9 நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு மிக அருகிலேயே ஆன்மாக்கள் வலம் வந்து கொண்டிருக்கும். அதிலும் குறிப்பாக முதல் 3 நாட்கள் நீரிலும், 4 முதல் 6ஆம் நாட்கள் வரை நெருப்பிலும், 7 முதல் 9ஆம் நாட்கள் வரை ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் நிலவிக் கொண்டிருக்கும். அப்படி 9 நாட்களும் தன் வீட்டில் யாரெல்லாம் வருகின்றார்கள் என்று அந்த ஆன்மா பார்த்து கொண்டிருக்கும். 10வது நாளில்தான் அந்த ஆன்மாவின் ஜீவன் தன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியும். அதனால்தான் 10வது நாள் செய்யப்படும் காரியம் மிக முக்கியமானது என்று இந்த சாஸ்திரம் சொல்லப்படுகின்றது. தான் வாழ்ந்த வீட்டிற்குள் 10ஆம் நாள் அடியெடுத்து வைக்கின்ற ஆன்மாவின் ஜீவன் 11ஆம் நாள் மற்றும் 12ஆம் நாட்களில் நாம் வைக்கின்ற எல் கலந்த பிண்டங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை உண்ண ஆரம்பிக்கின்றது. 12ஆம் நாள் பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் 13ஆம் நாள்தான் யமதர்மனின் விகாரமான தூதர்கள் அந்த ஆன்மாவை கயிற்றினால் கட்டி இழுத்து கொண்டு செல்வார்கள். அப்பொழுது ஆன்மா தான் வாழ்ந்த வீட்டை பார்த்து கதறி அழுமாம். தன் வீட்டை விட்டு செல்லும் ஆன்மா ஒரு நாளை இரவு பகல் சேர்த்து 247 காத தூரம் பயணிக்குமாம். அவன் புண்ணியம் செய்திருந்தால் அவன் மேலோகத்திற்கு செல்லும் பயணம் சுலபமாக இருக்கும். மாறாக அவன் பாவம் செய்திருந்தால் செல்லும் வழியில் கற்கள் முட்கள் அடர்ந்த காடுகளை கண்ட அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் வருந்தி தவிக்கும். வைவஸ்வத பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருக்கின்றது. அந்த பாதை அச்சம் தரும் பாதையாக இருக்கும். அங்கு வெப்பத்தால் கொதிக்கும் கொதிநீர்தான் முழுவதும் இருக்கும். குடிக்க ஒரு துளி நீர் கூட கிடைக்காது. அருந்துவதற்கு அருகதையற்ற ரத்தம் தான் இருக்கும். அதை கடந்து சென்றால் வைதரணி என்று ஒரு நதி உள்ளது. அந்த நதி சாதாரண நீர் இல்லை. ரத்தமும் சீழும் சிறுநீரும் கலந்த ஜந்துக்களில் கோடி ஜந்துக்கள் வாழும் இடமாகும். அந்த நதியை கோதானம் செய்தால் மட்டுமே சுலபமாக கடக்க முடியும். கோதானம் என்றால் பசுவை தானமாக கொடுப்பது. அது செய்யவில்லை என்றால் அந்த நதியில் நெடுங்காலம் அந்த ஆன்மா மூழ்கி தவிக்க வேண்டும். அந்த நிலையில்தான் அந்த ஆன்மா தான் செய்த அத்தனை பாவங்களையும் நினைத்து துடிதுடித்து போகும். இப்படி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு பசிக்கும் என்பதால் மாதத்தில் ஒரு நாள் அவர்களுடைய திதியில் அல்லது அமாவாசை நாட்களில் அவர்களது வீட்டில் படையலிடப்படும். பசியால் தவித்துக் கொண்டிருக்கும் ஆன்மா அந்த உணவை உண்டுதான் தன் பசியை போக்கி தன் குடும்பத்தினரை மனதார வாழ்த்திவிட்டு செல்லும். இப்படியே 86,000 காத தூரம் பயணிக்கும் அந்த ஆன்மா யமலோகத்தை அடைய 1 வருடமாகும். அந்த காரணத்தினால்தான் இறந்தவர் வீட்டில் 1 வருடம் வரை சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள் என்று கருட புராணத்தில்
சொல்லப்படுகின்றது. ஒரு வருடம் கழித்து யமபுரிக்கு செல்லும் அந்த ஆன்மா அவர்கள் பாவ புண்ணிய கணக்கின்படி நரகத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை யமராஜன் முடிவு செய்வார். புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் பாவம் செய்தவர்கள் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். பூலோகத்தில் நம்மை கேட்க யாரும் இல்லை என்று நினைத்து தவறு செய்பவர்கள் எல்லாம் தான் செய்த கர்ம பலனை முழுமையாக உணரும் இடம்தான் யமராஜனின் நரகம் என்று கருட புராணத்தில் சொல்லப்படுகின்றது. மனிதர்கள் தாம் வாழும் காலத்திலே தான தர்மங்கள் செய்து வர வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களை துன்புறுத்துவதை செய்பவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலனே பதிலளிக்கும். கருட புராணம் கூறும் முக்கியமானது என்னவென்றால், பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். நம்மை பெற்ற தாய் தகப்பன் உயிருடன் இருக்கும் காலத்திலேயே அவர்களின் மனம் நோகாமல் நடந்து கொள்வதே தர்மமாகும். அவர்கள் இறந்த பின் அவர்களுக்கு இடும் படையலை விட அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவளிப்பது தான் தர்மத்திற்கும் மேலான தர்மம் என்று விஷ்ணுவின் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறந்த ஆன்மாவிற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது திதி கொடுக்க வேண்டுமாம். கிட்டத்தட்ட நம் 3 தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் என்று கருட புராணத்தில் இருக்கின்றது. இவற்றில் நமக்கு தெளிவாக கூறுவது என்னவென்றால், நமக்கும் மேலாக ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்து புண்ணியங்களை செய்து பாவங்களை குறைத்துக் கொண்டுதான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணரின் இந்த கருட புராணம் நமக்கு தெரிவிக்கின்றது. நன்றி.